மகர ராசி நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 இந்த புது வருடத்தில் எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் காத்திருக்கு, மேலுமே இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன, இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த தை அமாவாசையோட சிறப்புகளையும், மேலுமே இந்த நாளில் நம்மளுடைய மகர ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரங்கள்லாம் செய்யலாம், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும், பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்கிற கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அது எல்லாமே முழுமையாக உங்களுக்கு தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை அம்சமாக மாறுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த அமாவாசை தான் இந்த அமாவாசை. இதில் நம்ம எப்படி வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இவங்க எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல்லாக டீட்டெயில் சாதகத்தை பார்த்து சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளுடைய மகர ராசி நேயர்களோட குணாதிசையை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மகர ராசி ரொம்ப ஒரு அருமையான ராசின்னு தான் சொல்ல முடியும். இந்த மகர ராசி நண்பர்கிட்ட பழகினா கூட நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். இந்த மகரம் அப்படிங்கிறது ஒரு கடலோட வீடு போடுங்க. அந்த கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குமோ அப்படி தான் இந்த மகராசி நேயர்களோட மனதிலுமே புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குமா. எப்போதுமே மற்றவங்க இவங்ககிட்ட வந்து புது ஐடியா ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவங்களோட திறமையானது இருக்குமா. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து ஆதாள பாலத்துக்கே போனால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த ராசிக்கு அதிபதி இரக்க சுபாபத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப மனித நேயத்தோடு இருப்பாங்க. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதிக்கும் சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவில் பணமானது இவங்க வைத்து கொண்டிருந்தால் கூட திடீர்னு ஏதாவது செலவுகள் ஏற்படும் இல்லையா, அந்த டைமில் இவங்களுக்கு பணமானது இவங்களுக்கு கையில் இருக்காது. எங்கேயாவது போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் இவங்களுக்கு அமையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் இவங்களுக்கு செய்யும். மேலுமே வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரனே வருகிறாருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை கலரசனை மிக்கவராக இருப்பாங்க. உங்களை விடமும் நிதானமாக யோசித்து செயல்படுவங்களாக இருப்பாங்க. உங்களோட வேகமான செயல்பாடுகளை ரொம்ப விவேகத்தோடு சமாளிப்பாங்க. மேலுமே 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதனால வாழ்க்கையோட மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் நீங்கள் இறங்கி செயல்படுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த மகர ராசியாரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கடின உழைப்பாளிகள், லட்சியவாதிகள், ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க மற்றும் எதையுமே விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய நண்பர்கள். இவங்க இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்துவாங்க. மேலுமே ரொம்ப ஒழுக்கத்தோடு செயல்படுவாங்க. மேலுமே வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையும் வெற்றியும் பெறுவதையும் ரொம்ப விரும்புவாங்க. மேலுமே கடல் ஆடு அல்லது முதலை போன்ற உருவமானது இவங்களுக்கு இருக்குங்க. இது வலிமையும் விடாமுயற்சியும் குறிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவங்க. இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 இதில் தை மாதத்தில் வரக்கூடிய யோகங்களை பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசையானது வருதுங்க. இது பித்ருக்கான ஒரு சிறந்த நாள். முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் திதி தானங்கள் செய்வது மூலம் அவங்களோட ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற முடியும். குறிப்பாகவே கடலோர பகுதிகள், புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் படையலிட்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா தை மாதத்தோட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் இதையெல்லாம் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். 2026 ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆரம்பத்தில் அதாவது தொடக்கத்தில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு.
மேலுமே தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்குங்க. கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க. இந்த கிரகங்களோட அடிப்படையில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிருக்கு, கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோங்க. மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறாருங்க. எடுத்த காரியங்களில் எல்லாமே உங்களுக்கு ஜெயம் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் உங்களுக்கு அற்புதமான வெற்றியானது ஏற்படுங்க. வேலை ரீதியான பயணங்கள் ஏற்படும். உடம்புல சளி தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். மேலுமே காது, மூக்கு, தொண்டை சளி தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கையெழுத்து தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. ஒப்பந்தங்களில் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி குரு 6ல் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கும். கைகளில் சில பேர்த்துக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. செவ்வாய் பகவான் பண்ணில் அமர்ந்திருக்கிறதுனால தை மாதத்தில் வீடு மாறும் வாய்ப்பானது உங்களுக்கு இருக்குங்க. மேலுமே நல்ல ஒரு புது வீட்டில் நீங்கள் குடியேறக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. காதல் அமைப்பை பொறுத்த வரைக்குமே வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமே இருக்குது. வீட்டில் சின்ன சின்ன பழுதுகளை நிவர்த்தி செய்ய கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. மேலுமே அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு காதல் சிறப்பாக அமையும். மேலுமே நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வீட்டு உபயோகப் பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலுமே வங்கித்துறையில் வேலைவாய்ப்பானது கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இனிப்பு நிறைய சாப்பிடுவதை முக்கியமாக தவிர்த்துக்கோங்க. வயிற்றில் கொழுப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. சூரியன் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் ராஜ யோகங்கள் கிடைக்க போகுதுங்க. சில பேர்த்துக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. சனி 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அரசு ஊழியர்கள் சிக்கலில் சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கல்வி, வியாபாரம், தொழிலுக்காக நீங்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெற்றி நிலையானது நிறையவே இருக்குது. சனி சுக்கிரனோடு தொடர்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு ஏற்படுங்க. மூத்த சகோதரர்கிட்ட உடல் நலில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகமே காத்திருக்கு. நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனாலையும் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு கட்சி மாறும் வாய்ப்பு இருக்கிறதுனால மேலுமே நீங்கள் கோவை கோணியம்மன் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த மாதம் ராசிநாதன் சனி உங்களுக்கு பலமாக இருக்கிறாருங்க. பல வழியிலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே வலுப்பெறும். வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த தடைகளுமே நீங்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு குறை சொல்லியபடி தான் இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களோட செயலில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்க. அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேரும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பயணிகளை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனிப்பீங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்களோட பொருட்களை பத்திரமா வைத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு பலன்கள் காத்திருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளுமே வந்து சேரும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா வேலை மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தெய்வ நம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும்.
அடுத்ததாக பார்த்தோமா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் பல உதவிகள் உங்களுக்கு பல வழியிலுமே கிடைக்கும். குழந்தைகளோட நலனில் மட்டும் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் திறமையாக நீங்கள் சமாளித்து எந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவியுமே கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுமே ஏற்படலாம். செய்யும் தொழிலில் மன நிம்மதியும் அதிக ஒரு உங்களுக்கு நன்மையும் பல்வேறான தன்னம்பிக்கையும் ஏற்படும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.